நீங்க கோவமா இருக்கிற டைம்ல நீங்க ஒர்க் பண்ற ஐடி கம்பெனில நான் சொல்ல போற இந்த விஷயத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. அதுலயும் கடைசியா சொல்ல போற விஷயத்தை பண்ணணும்னு நினைச்சு கூட பாத்துறாதீங்க. ப்ரொடக்ஷன் டேட்டா பேஸை ஓபன் பண்ணி டிராப் டேட்டா பேஸ்ன்ற ஒரு கொரியை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் டேட்டா பேஸ்ல இருக்கிற எல்லா டேட்டாவுமே எரேஸ் ஆயிரும். அதை கம்ப்ளீட்டா ரிட்ரைவே பண்ண முடியாது. டெவாப்ஸ் இன்ஜினியர் மேல இருக்கிற கோவத்துல ஐபி டேபிள்ஸ் கமாண்டை யூஸ் பண்ணி உங்க சர்வரோட இன்புட் அவுட்புட் கால்ஸ் நம்ம பிளாக் பண்ணிட்டு கிரான் ஜாபை யூஸ் பண்ணி 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி சர்வர் ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்க சர்வர் அன்ரீச்சபிள் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதை அவன் கண்டுபிடிக்க 10 நாளா. நீங்க ஒரு யூஐ டெவலப்பரா இருந்தீங்கன்னா 404 பேஜை ஓபன் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் யூ ஃபவுண்ட் அ பக்ன்ற டெக்ஸ்ட்டை மாத்திரலாம். ஆர் உங்க கோட்ல இருக்கிற எல்லா HTTP காலையுமே லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு பாயிண்ட் ஆகிற மாதிரி ஹார்ட் கோட் பண்ணி கோடை புஷ் பண்ணி விட்டுருங்க. உங்களோட பேக் அண்ட் கோட்ல அத்தன்டிகேஷன் ஹேண்டில் பண்ற பார்ட்ல யூசரோட பாஸ்வேர்டை கன்சோல் லாக் பண்ணிட்டீங்கன்னா லீகல் நோட்டீஸ் தான். ஃபைனலா உங்களோட GitHub கோட்ல இருக்கிற உங்க ப்ராடக்ட் சீக்ரெட்டோட இருக்க .env ஃபைலையும் சேர்த்து GitHubல புஷ் பண்ணி விட்டுருங்க. வேற என்னென்ன விஷயம்லாம் கோவமா இருக்கிறப்ப டெவலப்பர் பண்ணக்கூடாதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதை உங்க கோவமா இருக்கிற டெவலப்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.